ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய பேர் முத்தமிழ் செல்வம். நான் நர்சிங் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது என்னோடய யூடியூப் சேனலில் 2வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்செட்னா என்ன, அதோட ஏஜ் க்ரைட்டீரியா என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நார்செட்னா என்னென்னா, நர்சிங் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்டிங்காக கண்டக்ட் பண்ணப்படுற காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் நார்செட். ஸோ இது யாரால் கண்டக்ட் பண்ணப்படுதுன்னா, எய்ம்ஸ் அப்படின்ற ப்ரீமியர் இன்ஸ்டியூட்னால் கண்டக்ட் பண்ணப்படுது. வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்ணப்படுது ஃபார் த போஸ்ட் ஆஃப் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். நார்செட்டில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிலிம்ஸ், இன்னொன்று வந்து மெயின்ஸ். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக போக போக சொல்கிறேன். அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலபஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நார்செட்டுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா 4 years பிஎஸ்சி நர்சிங் சிலபஸ் கிவன் பை ஐஎன்சி, இந்தியன் நர்சிங் கவுன்சில்னால் கொடுக்கப்பட்ட 4 years பிஎஸ்சி நர்சிங் சிலபஸ் தான் நார்செட்கான சிலபஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா, மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், நர்சிங் ஃபவுண்டேஷன், ஓபிஜி அதாவது ஆப்ஸ்டெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, சைல்டு ஹெல்த் நர்சிங் அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், சைக்காட்ரி நர்சிங், ஃபார்மகாலஜி, ரிசர்ச், அனாட்டமி ஃபிசியாலஜி, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும், மெயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100ல் 80 கொஸ்டின்ஸ் வந்து நர்சிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ், 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் அண்ட் ஆப்டிடியூட் ரீசனிங் அதை பற்றி இருக்கும். 80 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் 20 கொஸ்டின்ஸ், இதுதான் ப்ரிலிம்ஸோட டோட்டல் 100 கொஸ்டின்ஸ். அண்டு டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் 90 minutes, அதாவது 1.5 hours. ஓகேவா? எக்ஸாம் செக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரிலிம்ஸில் 5 செக்ஷன் இருக்கும். ஈச் செக்ஷன் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின், 5 செக்ஷன், 20 கொஸ்டினாக இருக்கும். அண்டு டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் 90 minutes. அந்த 90 minutes டிவைடேட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் 18 minutes வரும்னு நினைக்கிறேன். ஈச் செக்ஷன் ஹேஸ் 18 minutes லிமிட். இந்த ஈச் செக்ஷன் 80 minutesக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 20 கொஸ்டின்ஸை முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாமோட 20 கொஸ்டின் செக்ஷன் 1 வந்து 18 minutesக்கு அப்புறம் க்ளோஸ் ஆகிடும். செகண்ட் செக்ஷன் வந்து அடுத்த 18 minutesக்கு ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் 20 கொஸ்டின் முடிக்கணும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் ஃபார் ப்ரிலிம்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் 160 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் 180 minutes, 180 நிமிஷம். அண்டு இட் இஸ் டிவைடட் இன்டு 40 கொஸ்டின்ஸ் ஈச் வித் 4 sections அண்டு 45 minutes டியூரேஷன். ஒரு செக்ஷனுக்கும் 45 minutes டியூரேஷன், அதில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ செக்ஷன் 1ல் 45 minutes, செக்ஷன் 1க்கு 45 minutes, செக்ஷன் 2க்கு 45, செக்ஷன் 3க்கு 45, செக்ஷன் 4க்கு 45. ஈச் செக்ஷன் கண்டெய்ன்ஸ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ செக்ஷன் 1 முடித்த உடனே அடுத்த செக்ஷன் 1 45 minutes முடிஞ்ச உடனே செக்ஷன் 1 க்ளோஸ் ஆகிடும். அண்டு செக்ஷன் 2 வந்து ஓப்பன் ஆகும். செக்ஷன் 1 நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியாது திரும்ப. புரிஞ்சதா? இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். அண்டு ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் பேட்டர்ன் தான் கேட்பாங்க. மெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதாவது மாடரேட்டாக இருக்கும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் ஃபார் நார்செட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு அனதர் திங், ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து 18 to 30 years வரை இருக்கிறவங்க எலிஜிபிள். அண்டு கேட்டகரி வைஸ் ப்ளஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது நான் வந்து வீடியோ ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா, இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ்.
இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்காக கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நான் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். கமெண்ட்ஸ்லேயும் போடுறேன். அந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. காலண்டர் ஃபார் நெக்ஸ்ட் இயர் 2026 நார்செட்கான கேலண்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதையும் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு அப்ளை ஃபார் நார்செட், அதாவது நார்செட்கான வெப்சைட் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட் என்ன போட போகிறோம் அப்படின்னா, எய்ம்ஸ் exams.ac.in. இதுதான் எய்ம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட், எக்ஸாம்ஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், நர்சிங் ஆஃபீஸர்ஸ் காமன் ரெக்ரூட்மெண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ நார்செட் 9 இப்போ கடைசியாக முடிஞ்சது வந்து நார்செட் 9. அதுக்கான இது வியூ டீட்டெயில்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ரிசல்ட், லாகின் டு அப்ளை அப்படின்றத பற்றி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நார்செட் 10 வர்றப்போ நான் கண்டிப்பாக வந்து ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஒன்று வந்து eimsexams.ac.in, அதை பற்றி சொல்லிட்டேன். ரெண்டாவதாக வந்து என்ன பட போகிறீங்க அப்படின்னா, எய்ம்ஸ் கேலண்டர் 2026, எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் கேலண்டர். Calendar 2026. So calendar, old website eimsexams.ac. key updates, key dates பார்த்தீங்கன்னா calendar for 2026 வந்திருக்கு. ஸோ நார்செட் 20, நார்செட் 10க்கான டேட் வந்து அனௌன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 11th April ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் வந்து 13th April. அதோட ரிசல்ட் வந்து ப்ரிலிம்ஸோடது 16th April 2026, மெயின்ஸோட ரிசல்ட்டு 11th May 2026. அதுக்கப்புறமா அப்படி கீழே வந்தீங்கன்னா நம்மளோட நார்செட் 11க்கான இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நார்செட் 11 2026, 13th September 2026 வந்து ப்ரிலிம்ஸு, அண்ட் மெயின்ஸ் வந்து 13th September 2026. இதுதான் வந்து கேலண்டர் ஃபார் தி நெக்ஸ்ட் இயர். இதை வந்து நான் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நார்செட் பற்றி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக எக்ஸாம் வர்றப்போ நான் ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத. அண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.